ஹாய் கைஸ், இப்போது நம்ம ஷேஃப் சொல்யூஷன் சேனலில் வந்து இப்போ என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எவால்யூட்டில் ஃபால்கான் டிவைஸ், அதுக்கப்புறம் எவால்யூட்டில் ஐடென்டிஃபை டிவைஸுங்க. இந்த டிவைஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை வந்து ஜஸ்ட் எப்படி ஆன் பண்ணுறது, ஒர்க்கிங் கண்டிஷனா அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இப்போ ஃபால்கான் டிவைஸ், இந்த டிவைஸை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் சார்ஜர் எல்லாமே அட்டாச்சு வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஃபிங்கரும் யூஸ் பண்ணலாங்க, அப்புறம் பிரிண்டரும் வருங்க. இதில் வந்துட்டு ஆன் பண்ணுறது பட்டன் வந்து சைடில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சீரியல் நம்பர் அண்ட் மாடல் எல்லாமே பேக் சைடில் இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியுங்க. அப்போது பின்னாடி இந்த சைடில் வந்து ஆன் பண்ணணும். இந்த பட்டனை இப்படி ஆன் பண்ணிட்டிங்கன்னா அப்படி லைட் ஆன் ஆகும். இதை வச்சுட்டாவே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் அர்த்தங்க. இதில் வந்துட்டு இந்த பட்டன் இருக்குல்லங்க, இதை ப்ரெஸ் பண்ணணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி பிரிண்ட் வருங்க. இது இப்படி வந்தாவே இது ஒர்க்கிங் கண்டிஷன் அர்த்தங்க. இப்போ வந்து இந்த ஐடென்டிஃபை எவால்யூட்டில் ஐடென்டிஃபைங்க, இதோட வந்து ஓடிஜி கனெக்ட் ஆகி வந்துடும். இதை வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணியும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா மாடல், அப்புறம் சீரியல் நம்பர் எல்லாமே வந்திருக்குங்க. இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுனா, இந்த சைடில் ஆன் பட்டன் இருக்கும். இதை ஆன் பண்ணிங்கன்னா இப்படி லைட் ஆன் ஆனாவே நமக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் அர்த்தங்க. இப்போ வந்து இந்த 2 டிவைஸுமே பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுங்க. இதை வந்து எந்தெந்த பேங்க் சைடு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபினோ பேங்க்கு, யூகோ பேங்க்கு, யூனியன் பேங்க், அப்புறம் கெனரா பேங்க்குங்க, சென்ட்ரல் பேங்க்கு, ஸ்பேஸ் மணி, இந்தியா ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பே நியர்பை, பே பாயிண்ட், இந்த பேங்க் சைடு எல்லாமே நம்ம இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த போர்ட்டலில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள ரெஃபரல் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபரல் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் கோட் க்ரியேட் ஆகுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வரும்போது அந்த ரெஃபரல் கோடு வச்சு உங்களுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லித்தரணும் அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு சொல்லித்தரணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரலாம். நாங்களும் ஓகே கோஆப்ரேட் பண்ணி உங்கள் கூட நாங்கள் இன்னும் என்னென்ன எப்படிலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நாங்கள் லேர்ன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு லேமினேஷன் ப்ராடக்ட் இருக்குங்க, பயோமெட்ரிக் ப்ராடக்ட்டு, அது போக நெட்வொர்க் ப்ராடக்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ப்ராடக்ட்டு, கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க. அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீடடாக இருந்தால் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவோங்க. வேறு மோர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஷாப்போட அட்ரஸ், அப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். உங்களுக்கு ஏதாவதுனா நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து நிறையா கமெண்ட்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.